இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் பற்றி விவாதிக்க ஏன் நாடாளுமன்றத்தை கூட்டவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றி பெற செய்த இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவித்திருக்கும் வகையில் காங்கிரஸ் சார்பில் திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேசம் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ப சிதம்பரம் பேசினார். இந்திய அரசின் கொள்கைகள் வகுப்பது டெல்லியிலா வாஷிங்டனிலா என்று கேள்வி எழுப்பினார். ட்ரம்ப் தான் இந்தியாவை வழிநடத்துகிறாரா என்கின்ற வருத்தமான முடிவுக்கு வர வேண்டியுள்ளதாக கூறியவர், இந்த விவகாரம் 15 நாட்களாக மர்மமாக இருக்கிறது என்றும் இந்தியா சுதந்திர தேசம் மர்ம தேசம் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். போரை நிறுத்தியதற்காக இந்திய அரசை நான் பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். எந்த முறையில போர் நின்றது அதைத்தானே கேட்கிறோம். அதை சொல்லுங்களேன், இல்லைன்னா சொல்லிருங்க. இந்திய அரசனுடைய முடிவுகளை எல்லாம் வாஷிங்டன்ல தான் எடுப்பாங்க, அவருக்கு போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லுங்க. அப்படித்தானே இருக்கு. இப்ப பொதுக்கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை, போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார் என்றால் இந்த நாட்டை ஆள்வது யார், ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குவது யார் என்று கேள்வி எழுப்பினார். நம்முடைய ராணுவ வீரர்கள் அதிரடி தாக்குதலை நடத்தினார்கள். உயிரை பணயம் வைத்து அந்த தாக்குதலில் ஈடுபட்டு வெற்றிகரமாக திரும்பினார்கள். ஆனால் 4 நாட்களிலே பாகிஸ்தான் சொல்லுகிறது, இந்தியா எங்களிடம் போரை நிறுத்திக் கொள்ளுகிறோம் என்று கேட்டது என்று சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், 2 நாடுகளும் போரை நிறுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த தேசத்தை ஆளுவது யார்? இந்தியாவை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குவது யார்?